அலைகள் ஊடகம் நேர்களுக்கு வணக்கம். மதுரக்குரல் அல்லது சிம்மக்குரல் என்று தமிழில் சொல்வார்கள். உதாரணமாக இலங்கை வானொலியில் அன்பறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்களை சொல்வர். தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சொல்வர். அதுபோல எமது சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் நிலத்திலிருந்து ஒரு சிம்மக்குரல் அல்லது மதுரக்குரல் நீண்ட காலமாக எங்கள் விடுதலைக்காக ஒலித்து கொண்டிருக்கிறது. அவரை இப்போது உங்களோடு இணைத்திருக்கின்றோம். வேறு யாருமல்ல, கவிஞர் எழுத்தாளர் கந்தையா ராஜமனோகரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அருள். வணக்கம் உறவுகளே. அன்பின் நிமித்தம் சற்று எனது குரலை உயர்வாக உயர்த்தி சொல்லிவிட்டார். அதற்கும் நன்றி. எங்களுடைய சமூகம் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் என்று கூட இப்போதுள்ள அரசியல்வாதிகள் சொல்கின்றனர். விடுதலை புலிகளால் பாராளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்ட ராஜவிரோதியம் சம்பந்தன் அவர்கள், நாங்கள் நீண்ட காலம் ஆயுதம் தாங்கி நின்றதனால் சிங்களவர் எங்கள் மீதான சமரச நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் என்று கூட சொன்னார். உண்மையில் நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகளா அல்லது சமாதான வழிகளில், அறப்போர் வழிகளில் எமது விடுதலைக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களா என்ற கேள்விக்கு பதில் காண்பதே இன்றைய சந்திப்பின் நோக்கம். இளம் வயதில் தனது பேரனாருடன் 64ஆம் ஆண்டு யாழ் கச்சேரி முன்பு நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட கவிஞர் எழுத்தாளர் அண்ணன் அதை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்வார். நீங்கள் முதலிலே குறிப்பிட்ட அந்த தன்மை பலரும் தங்களுடைய ஒரு அரசியல் நிலைமைக்காக அல்லது தங்களுடைய நிலையை தக்க வைத்து கொள்வதற்காக பேசுகின்ற ஒரு வளமை என்றுமே இருக்கின்றது. ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை என்பது நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கே அது தெரியும். இவர்கள் எல்லோரும் கள்வர்கள். எப்படியாக இந்த தொழில்நுட்பத்திலே அதனை ஆற்றுபவர்களிலும் பார்க்க அதிலே களவு செய்பவர்களுக்குத்தான் கூடுதலான அறிவிருப்பது வளமை. இன்றைய தொழில்நுட்பத்திலே கூட அது ஏஐ செயற்கை நுண்ணறிவு வரையிலே அதுதான் நிலைமை. அதுபோலத்தான் இந்த அரசியலிலும் என்னுடைய ஒரு நீண்டகால அனுபவத்தின் நிமித்தம் நான் கண்ட பலவற்றிலே இதுவும் ஒரு உண்மை. அதாவது அரசியல் கள்வர்களுக்கு, கயமைத்தனம் நிரம்பியவர்களுக்கு அந்த அறிவு இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அறப்போர், அதனை அந்த காலத்திலே சத்தியாகிரகம் என்று கூறுவார்கள். அது நடைபெற்றது 1961ஆம் ஆண்டு. நான் நினைக்கின்றேன் பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கியதாகத்தான் எனக்கு ஞாபகம். அதிலே பிழை இருக்கலாம். அப்பொழுது எனக்கு 10 வயது. நீங்கள் கூறியது போல வீதி வீதியாக சுதுமலையிலிருந்து மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய பேரனார் அவர் காலையில் எழுந்து குளிப்பதில்லை. ஏனென்றால் அவர் சுருட்டு தொழில். அதற்கு போக முன்னர் குளிக்காமல் முகங்கழுவி ஒரு தேநீர் அருந்தி விட்டு தொழிலுக்கு சென்று விட்டு வந்து மாலையிலே தான் குளிப்பார். ஆனால் அன்று காலையிலேயே குளித்தார். ஏன்னு கேட்க சொன்னார், இப்படி சத்தியாகிரகம் செல்வநாயகம் ஐயா தமிழருக்கு ஒரு அரசு கொண்டு வர போகிறாருண்டு, தமிழரசு கட்சி. அப்போ 10 வயது தானே. நான் சொன்னேன், அப்போ நானும் வாரணுண்டு. அவர் சொன்னார், டேய் நான் என்ன கூட்டி கொண்டு போனால் பேருந்து கொப்பன் ஏதன்னு சொல்லுவான், போய் கேட்டுட்டு வந்து சொல்லாண்டிது. நாங்கள் கிராமப்புறம், இப்படித்தான் இருக்கும் எங்களுடைய அந்த மொழி. நான் போய் அப்பாவை கேட்டேன். அவர் சொன்னார், போயிட்டு வாங்க உண்டு, 2 பேருமே போட்டு வாங்க உண்டுட்டு அப்புக்கு சொன்னார். ஆனால் இருட்டுனா பிறகு நிற்க வேண்டாமன்ட்டு. அது ஏனென்று சொல்லி, ஏனெண்டா எனக்கு இருட்டுனா பிறகு நிற்கவும் ஒரு ஆசை இருந்தது அந்த வயதிலே, அப்படித்தானே. ஆனால் பிறகுதான் விளங்கிச்சுது. ஒரு நாள் இரவு வந்து அவங்க அடித்ததுக்கு பிறகுதான் ஆக்களுக்கு தெரிஞ்சது, ஓஹோ இருட்டுனா பிறகு நின்றா இப்படி நடக்கும்ண்டு தான் இருந்திருக்கண்டு. அப்போ அதே அங்கே என்னத்தை காட்டுதென்றால், அந்த கால நிலைமையில் வந்து அந்த சத்தியாகிரகம் என்றது அறப்போர் வந்து ஒரு வெற்றிகரமாகத்தான் செய்யப்பட்டது. நாங்கள்
பலரும் இப்பொழுது என்னென்றால் இப்பொழுது இருக்கின்ற தமிழரசு கட்சியையும் இப்பொழுது இருக்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணியையும் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த அளவுகோல் இப்பொழுது இருக்கின்ற அந்த நியமத்தை வைத்துக்கொண்டு பழைய கட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. அந்த நேரத்திலே அவர்களிடம் சில குறைகள் இருந்தன. ஆனாலும் அவர்கள் எவ்வளவோ இப்பொழுது இருப்பவர்களும் பார்க்க மேலானவர்களாகத்தான் அதனை நிகழ்த்தினார்கள். அதொரு வெற்றிகரமாகத்தான் அவர்கள் அதிலே நடை போட்டார்கள். ஆனால் இறுதியிலே அதனை கூட சிங்கள அரசு தங்களுடைய வளமையான முறையிலே ஒரு வன்முறையாக அது அவர்களுடைய படைகள் வந்து எமது மக்களை இரவிரவாக அடித்து நொறுக்கி அதனை சின்னாபின்னமாக்கினார்கள். அப்போதிருந்த அரசாங்க அதிபர் மயில்வாகனம் ஸ்ரீகாந்தா அவர்களை ஜீப் வண்டியில் அழைத்து கொண்டுதான் அரச படைகள் உள்ளுணைந்தனர் என்று சொல்கின்றார்களே, அது சரிதானா? அப்படியா தான் எனக்கு ஞாபகம். நான் சொன்னேன் என்னுடைய வயதிலே அந்த வயதிலே நடந்தவை சில நினைவிலே இருக்காத ஒரு தன்மையும் இருக்கின்றது. காலிமுகத்திடலில் தந்தை செல்வா போன்ற தலைவர்களுக்கு சத்தியாகிரக போராட்டத்தின் போது அரச துருப்புக்கள் அவர்களை தாக்கியது இதற்கு முன்னால் நடந்ததா அல்லது இதற்கு பின்னால் நடந்த ஒரு காரியமா? அதனை நீங்கள் கேட்கின்ற பொழுது இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். இந்த சத்தியாகிரகமாக அறப்போராக அவர்கள் அதனை செய்ததற்கு அடிப்படையிலே இருந்த காரணம் என்னவென்றால், நாங்கள் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய இறைமை சிங்கள அரசியல்வாதிகளுடைய கைகளுக்கு சென்றது. உண்மையிலே அந்த நேரத்திலே தான் எமது மக்கள் அரசியல் தலைவர்கள் அதிலே மிகவும் கடுமையாக நின்று அதனை எதிர்த்து அதற்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இறைமை கூட அது நினைத்து பார்த்தால் மிகவும் கவலைக்குரிய ஒன்று. ஏனென்றால் சிங்களவர்கள் கோட்டை ராஜ்ஜியத்தை பறிகொடுத்து 114 ஆண்டுகள் கழித்துத்தான் எங்களுடைய யாழ்ப்பாண அரசு போர்த்துகேயருக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு நாளில் 2 பக்கத்தையும் அடித்து பிடிச்சால் கூடி சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. 1515 இவர்கள் இழக்கின்றார்கள். 1505 கோட்டராஜ்யம் 1505. ஆனால் 1619 தான் நாங்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தை இழக்கின்றோம். ஆகவே 114 ஆண்டுகள் என்பது எவ்வளவு நீளமான காலம். அப்படி இருந்தும் 48 எங்களுக்கு ஒன்றாக சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுக்கு அடிமை சாசனத்தை எழுதினார்கள். அது அந்த காலத்திலிருந்து எங்களுக்கும் குறிப்பாக மலையக தமிழர்களுக்கு அந்த உடனடியாக நடந்தது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அவர்களுடைய அந்த பிரஜா உரிமை என்பது, குடியுரிமை என்பது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு இல்லாமல் செய்யப்பட்டு இப்படியெல்லாம் செய்யப்பட்ட போது அப்பொழுதுதான் தமிழரசு கட்சியையும் அவர்கள் தொடங்கினார்கள். தொடங்கி 56ஆம் ஆண்டு தான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் அதனைத்தான் குறிப்பிடுகின்றீர்கள் என்று. 1956ஆம் ஆண்டு செல்வநாயகம், அமரலிங்கம் இவர்கள் எல்லோரும் காலிமுகத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திலே தான் சிங்கள குண்டர்கள் என்று அப்பொழுது பத்திரிகைகளில் வரும் அவர்கள் எல்லோரும் வந்து இவர்கள் மீது சிறுநீர் கூட கழித்தார்கள். இவர்களை கற்களால் தாக்கி சிறுநீர் கழித்து இப்படியெல்லாம் மிக மோசமாக காலிமுகத்திலே தாக்கி அந்த தாக்குதல் நிலைமையோடு தான் இவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள் என்பது. ஆனால் இது கூட நான் பின்னர் படித்தவை. ஏனென்றால் அப்பொழுது 56ஆம் ஆண்டு எனக்கு 4-5 வயது. அதற்கு பிற்பாடு அதனுடைய ஒரு நிலைமையிலே தான் 58ஆம் ஆண்டு கலவரம் முதலாவது. உண்மையிலே அதை கலவரம் என்று தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அப்படி அல்ல, இனப்படுகொலை. ஏனென்றால் நாங்கள் அவர்களை தாக்கவில்லை. கலவரம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இனமும் இன்னொரு இனமும் அல்லது சமுதாயமும் வந்து அடிபட வேணும், ரெண்டும் இல்லையா? இது அப்படி அல்ல. 58ஆம் ஆண்டு இது ஒரு நிலைமை மிக மோசமாகி அவர்கள் எங்கும் தமிழர்களை தாக்கினார்கள். அப்பொழுது பல பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள். அது எனக்கு நல்ல ஞாபகம். ஏனென்றால் அப்பொழுது நான் 3ஆம் வகுப்பு மானிப்பா இந்து கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது 40 பேர் இருந்த ஒவ்வொரு வகுப்பும் திடீரென
50 பேர் 60 பேர் என்று அந்த வகுப்பின் மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடியது. அது 58. நீங்கள் குறிப்பிடும் 58 கலவரம் ஈழவிடுதலை போராட்டத்தின் தலைவரான விடுதலை புலிகளின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட மிகவும் மாற்றம் தந்த ஒரு விடயமாக இருந்தது. இந்த கலவரத்தின் பின்னால் பண்டா செல்வா ஒப்பந்தம் இருந்தது என்று சொல்கின்றார்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மையிலே அந்த கலவரம் நடந்தது 58. பண்டா செல்வா ஒப்பந்தம் நிகழ்ந்தது 57ஆம் ஆண்டு. ஆனால் அந்த ஒப்பந்தம் என்பது அவர்கள், அதனால்தான் எனக்கு இப்பொழுது அதாவது எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே தமிழரசு கட்சி மீது ஒரு விதமான நிலைமையை விளங்கி கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருந்தாலும், இன்னொரு வகையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்ற பொழுது இந்த ஏமாறுபவர்களும் ஒரு பிழை இருப்பது போல இருக்கின்றது. ஆகவே அந்த தொடக்கத்திலே 57 பண்டா செல்வா ஒப்பந்தம் நிகழ்ந்தது. அவர்கள் உடனடியாக ஒரு தேவைக்காக அதனை செய்துவிட்டு உடனடியாக அதனை கிழித்து வீசிவிட்டார்கள். கிழித்து வீச முதலே அந்நேரத்து எதிர்க்கட்சி தலைவரான ஜேஆர் ஜெயவர்தனா கண்டி யாத்திரை செய்தார். ஜேஆர் கண்டிக்கு யாத்திரை செய்து, உண்மையிலே ஜேஆரை எடுத்து பார்க்க போனால் ஜேஆர் சுதந்திரத்துக்கு முன்னரே அரசியலில் பிரவேசித்த ஒரு ஆள். அந்த ஆண்டுகளை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் 1931 அந்த கொழும்பு அந்த சபைக்கு ஏதோ ஒரு பெயர் ஒன்று, அந்த சபையிலே உள்ளூர் மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டுமென்று அப்பொழுது பிரித்தானிய ஆட்சி இருந்த பொழுது அவர்கள் தெரிவு செய்த ஒரு சபையிலே ஜேஆர் ஒரு உறுப்பினராக இருந்து அப்பொழுதே மிக மோசமாக தமிழர்களுக்கு ஒரு தாக்குதலை கொடுப்பதற்காகவும் அதே நேரத்தில் நிலங்களை பறிப்பதற்கும் மிக வேகமாக செயற்பட்ட ஒருவர் ஜேஆர். அந்த ஜேஆர் அதிலே பல பொய்கள், அந்த பொய்களையெல்லாம் மக்களுக்கு கூறி பௌத்த துறவிகளையும் அதிலே தங்களுக்கு சார்பானவர்களையும் இணைத்து கொண்டு கண்டிக்கு யாத்திரை செய்து அது கிழித்தறியப்பட்டது. இது 57. பின்னர் 58 அதன் தொடர்ச்சியாக கலவரம் நடைபெற்றது. பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், பல கோயில்கள் அழிக்கப்பட்டன, பல வர்த்தக நிறுவனங்கள் எரியூட்டப்பட்டன, வீடுகள் எரியூட்டப்பட்டன. இது 58. பின்னர் 65 தான் டட்லி செல்வா ஒப்பந்தம். டட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு முன்னால் 58 கலவரம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். 58ஆம் ஆண்டு கலவரம் என்பது கொழும்பு வர்த்தகத்தை கட்டுப்படுத்திய, குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த செட்டிநாட்டு வர்த்தகர்களின் ஆதிக்கத்தை உடைத்தெறிவதற்கான முயற்சி என்கிறார்கள். அது உண்மையா? அது கட்டாயமாக தமிழர்கள் என்று தாக்குகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலே நான் நினைக்கவில்லை அந்த தனியாக அவர்களை தாக்க என்று போகவில்லை. ஆனால் அதை செய்கின்ற பொழுது அதுவும் ஒன்றாக நிகழ்ந்தது. அவர்களிலே பல பேர் அந்த நேரத்திலே கொழும்பை விட்டு மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மொத்தமாக தமிழர்களை தாக்கினார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தால் அந்த ஆண்டுகளை குறிப்பிட்டால் 58 நடந்தது, 77 நடந்தது. 77 நடக்கின்ற பொழுது நான் மொரட்டுவாவிலே இருந்தேன். நானும் அதிலே அரச படையோடு சேர்ந்து போய் தமிழர்களை, அரச படையினர் சில பேர் அந்த அவர்களுடைய ட்ரக்கிலே போய் நாங்கள் ஆட்களை எடுக்கின்ற பொழுது அவர்கள் பயத்திலே தமிழர்கள் வரமாட்டார்கள். ஆனால் நாங்கள் தமிழிலே கதை பேசுகின்ற பொழுது தான் அவர்கள் நம்பி வருவார்கள். அந்த இதிலே நான் போயிருக்கின்றேன். அதிலே இப்போ நேரடியாக எனக்கு நடந்தவை எல்லாம் தெரியும். பின்னர் 83 நடக்கின்ற பொழுது நான் நாட்டிலே இல்லை. நான் அப்பொழுது மத்திய கிழக்கிலே தொழில் நிமித்தம் மத்திய கிழக்கிலே இருந்தவன். ஆனால் அந்த 77 பின்னர் 83 எடுத்தால் மக்களிடம் இருக்கின்ற வாகன வசதிகள், அரசாங்கத்திடம் இருக்கிற வாகன வசதிகள், படையினரிடம் இருக்கிற வாகன வசதிகள் இவையெல்லாம் கூடிவிட்ட காலம். ஆகவே மிகவும் பரவலாக நடந்தது. என்ன கொடுமை!
ஆனால் 58 அவ்வளவு வசதிகள் இல்லை. ஆகவே அந்த கொடுமை என்பது அளவிலே பார்த்தால் குறைவாக இருந்தது. அதாவது கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை, எரியூட்டப்பட்ட கடைகளின் எண்ணிக்கை, இவை வர 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 கூடுதலாக இருந்தது. அந்த கூடுதலானதுக்கு காரணம் என்னென்றால் வசதிகள், வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தது. இப்போது நாங்கள் டட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு வருவோம். மீண்டும் தமிழரசு கட்சி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்கின்றது. இந்த ஒப்பந்தம் கூட சமஷ்டிக்கு மிகவும் கீழானது என்று அரசியல் விற்பனர்கள் வரையறுப்பர். என்ன நடந்தது? என்ன நம்பிக்கையில் தந்தை செல்வா அதுவிதமான ஒரு ஒப்பந்தத்துக்கு சென்றார்? மீண்டும் நான் கூறியது போல இது எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட ஒரு மிகப்பெரிய பிழை. என்னவென்றால், இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று தெரியும். இவர்கள் ஒருபோதுமே எங்களுக்கு எந்த விதமான உரிமையையும் இவர்கள் எங்கள் இந்த உரிமையை விட்டுக் கொடுக்க, உண்மையாக அந்த உரிமையை அவர்கள் தருவது என்று சொல்வது அந்த வசனம் பிழை. ஏனென்றால் என்னுடைய உரிமையை ஒருவர் தர முடியாது. ஆனால் என்னுடைய உரிமையை நான் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருப்பார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் இவர்களுடைய ஒரு மிதவாத தன்மை அல்லது ஒரு விதமான ஒரு எனக்கு அப்படி அவர்கள் இப்பொழுது இறந்தும் அவ்வளவோ காலமாகிவிட்டது, குறை கூறுவது மனதிற்கு சிரமமாக இருந்தாலும் இவர்களிலே உண்மையிலே பிழைகள் இருந்திருக்கின்றது. நீங்கள் அந்த சமஷ்டி என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அது விளங்கவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே ஃபெடரல் பார்ட்டி என்றும் தமிழிலே தமிழரசு கட்சி என்றும் வைத்ததே உண்மையிலேயே அது ஒரு பிழை என்பதுதான் என்னுடைய பேரனாரே எனக்கு இப்பவும் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. செல்வநாயகம் ஐயா தமிழருக்கு ஒரு தமிழரசு கொண்டு வர போகிறார், தமிழரசு கட்சி அங்கே சத்தியாகிரகம் வைக்குது என்று தான் அவர் சொன்னவர். அப்போ அந்த தமிழில் இருந்த பேர் என்னுடைய பேரனாருக்கு தமிழை ஒழுங்க எழுத தெரியாது அந்த நிலை. அப்போ ஆனால் அவர் எடுத்த கருத்து அதுதான். ஆனால் ஃபெடரல் பார்ட்டி தான் அதுக்கு பேர். அப்போ ஃபெட்ரலிசம் என்றதையே ஏற்காத சிங்கள இனம். ஆனால் அந்த தலைவர்களுக்கு அது தெரியும். எனக்கு அந்த சரியான தகவல்கள் கூறுற அளவுக்கு இப்பொழுது நினைவிலே இல்லை. ஆனால் இவர்கள் அந்த ஃபெடரல் பார்ட்டியை சொல்ல முதலே பண்டாரநாயக்கா ஃபெடரலிசம் பற்றி பேசியதாக கதைத்ததாக எங்கேயோ எனக்கு அதை வாசித்த ஒரு ஞாபகமும் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் வரை அவர் ஏனென்றால் பண்டாரநாயக்கா இங்கு அதாவது பிரித்தானியாவில் கற்று சில ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்று அந்த நேரத்திலே கூறியதாகவும் நான் வாசித்திருக்கின்றேன். ஆனால் அந்த ஃபெடரலிசம் என்பதை இவர்களும் என்னை பொறுத்த மட்டிலே அதை சரியாக கொண்டு சென்றதாக நான் கூற மாட்டேன். ஆனால் சிங்களவர்கள் அது எந்த காலத்திலும் எங்களுக்கு அவர்கள் இதையும் செய்ய போவதில்லை. நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நேரடியாக 65ஆம் ஆண்டோ கொண்டு வந்த டட்லி செல்வா ஒப்பந்தமோ அல்லது அதற்கு முதல் 57 வந்த பண்டா செல்வா ஒப்பந்தமோ, எந்த ஒப்பந்தங்களும் சமஷ்டி என்பதற்கு கிட்டவும் இல்லை. ஆனால் சமஷ்டி என்றதை எதை எடுத்து பார்க்க போனால் அது பின்னர் தூக்கி எறியப்பட்ட, சரியோ பிழையோ மக்களாலே தூக்கி எறியப்பட்ட ஒன்று. சில வேளைகளிலே பிழையானவர்கள் சரியான முடிவெடுப்பார்கள் வாழ்விலே. அதுபோலத்தான் இந்த தங்களால் இயலாவிட்டாலும் 76ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு தமிழீழம்தான் எங்களுக்குரிய முடிவு என்பதை சரியான முடிவை எடுத்தார்கள். ஆனால் அவர்களால் இழுக்க முடியாமல் போய்விட்டது. அதை பிறகு நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆனால் எங்களுடைய ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் அதை இழுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அதன் முடிவும் கேள்விக்குறியாகியது. மீண்டும் நாங்கள் 56க்கு செல்வோம். தனிச்சிங்கள சட்டம். இந்த தனிச்சிங்கள சட்டமானது பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாகியோ என்னவோ அல்லது அமெரிக்கன் மிஷன் தந்த கல்வியால் அதிக கல்வி செல்வம் பெற்ற வடக்கு மக்கள் அரச பதவிகளில் அதிக வீதாசாரத்தில்
இருக்கின்றார்கள் என்பதனை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட சட்டம். அதனால் தமிழர்கள் மிக மோசமாக அரச வேலைகளிலிருந்து துரத்தப்பட்டார்கள். மிக மிக உயர் பதவியில் இருந்த பெரும் கல்வி கற்ற தமிழர்கள் அந்த நேரத்திலேயே புத்திசாலித்தனமாக லண்டனுக்கு வந்து விம்பிள்டனில் செட்டில் ஆகிவிட்டனர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இது பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்ல முடியுமா? இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. உண்மையிலே 56 இல்லை 65, 1965 சனி சிங்கள சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த பண்டார் நாயக்கா வெல்றதுக்கு ஒரு வழியும் தெரியல. உண்மையில் யோசிச்சு பார்க்க போனேன். அப்போ சிங்களம் தான் அரச மொழி இலங்கை முழுக்கலுக்கு மண்டோடனே அந்த சிங்கள மக்கள் அதுக்கு வாக்களிக்கணும். அவை எதிர்பார்த்தபடி எல்லோரும் வாக்களித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இப்போ ஒரு கிழமைக்கு முன்னர் கூட எனக்கு ஒருவர், அவர் தமிழிலே எங்களுடைய விடுதலை போராட்டத்தோடு நன்றாக தன்னை ஈடுபடுத்திய ஒரு உண்மையான ஒருவர். ஆனால் அவரே எனக்கு சொன்னார், அவர் என்னிலும் பார்க்க 2 வயது மூத்தவர். சொன்னார், டே தம்பி, நாங்களும் ஒரு பிழை விட்டுட்டோம். அந்த நேரம் எங்களுடைய ஆக்களும் கொஞ்சம் சிங்களத்தை படித்து அவங்களும் தமிழை படித்து அப்படி வந்திருக்கணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன், என்ன உங்களந்த வயதுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணுமே, ஏன் தெரியலையண்டு. பேருந்தான் பார்த்தா அவர் வந்து கொழும்பில் படிச்சிருக்கிறார். அவர் மானிப்பா இந்து கல்லூரியில் கூட சிங்களம் படிப்பித்தவர்கள். 65 வரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல பாடசாலைகளில் சிங்களத்தை கற்பித்தார்கள், அவர்கள் கற்றார்கள் எல்லோரும். ஏனென்றால் இந்த நாடு ஒரு சரியான முறையிலே, நான் சொல்கிறோம் அந்த நிலையிலே, அன்றைய நிலையிலே இந்த நாடு 2 மொழிகளோடு சரியான முறையிலே போவதற்கு எல்லோருக்கும் 2 மொழியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சிங்களத்தையும் கற்றார்கள். ஆனால் தனிச்சிங்கள சட்டம் என்று சட்டம் வந்தவுடன் அதை நிறுத்திவிட்டார்கள். அதுவும் சரி. ஏனென்றால் வலிந்து எங்கள் மீது புகுத்தப்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்று. ஆகவே சிங்களவர்கள்தான் எந்த காலத்திலும் ஒரு கொடுமையான முறையிலே நின்று இந்த காரியத்தை ஆற்றிக்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1965 வரை வரலாற்று சக்கரத்தை மீள பார்த்துவிட்டோம். அடுத்த 10 ஆண்டுகள் தான் மிகவும் நெருக்கடியானவை, கவனிக்கத்தக்கவை. அடுத்த காணொளியில் அவற்றை தொடர்வோம். அதுவரை நன்றி கூறி வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.